சார் கண்டிப்பா இல்ல சார். நீங்க சொல்றது முற்றிலும் தவறான ஒன்று. ஏன்னா, விஜய் நான் திரும்பவும் சொல்றேன். விஜய் வந்துட்டு இதுவரைக்கும் ஏன்னா அந்த அரசியல் அல்ல ஆடுகளம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆடுகளம். அதுல வந்துட்டு இப்ப வந்து சீமான் அவர்களே நம்ம எடுத்துக்குவோமே, அவர் வந்துட்டு என்ன தமிழ்கள் கொள்கை என்னெல்லாமோ சொல்லி, 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 சொல்லி பார்த்தாரு. அவராலயும் ஒண்ணுமே பண்ண முடியல. அவரு அவரு வந்துட்டு என்னன்னா, ஒரு மக்களை வந்துட்டு அதாவது சின்ன யங்ஸ்டர்ஸ் பசங்கள வந்துட்டு ஃபர்ஸ்ட் வோட்டர்ஸ ஒரு பிரெயின் வாஷ் பண்றாரு. இப்ப விஜய்ய பொறுத்தவரை அவருக்கு இருக்கிறது ஒரு மாஸ் என்னன்னா, அவர் சினிமா ஹீரோ. எப்பவுமே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு சினிமா ஹீரோக்களுக்கு ஒரு மாஸ் உண்டு. அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நம்மள முன்னால ஆண்ட எம்ஜிஆர் ஆகட்டும், அல்லது நம்மளுடைய இவங்க நம்ம ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், யாரும் ஆகட்டுமே இப்படி நெறைய வரலாறுகள் இருக்கு. அதே வரலாறுல வந்தவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள். அவருடைய வரலாறு எப்படி இருந்துச்சு? நடிகர் திலகம் என்று போற்றப்பட்டோம். அவர் இந்த இறக்குற வரைக்கும் அவரு நம்ம நம்மள விட்டு போற வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாஸ் லீடர்ல ஒரு பெரிய ஒரு ஆக்டரா இருந்தார். உலகமே போற்றக்கூடிய ஆக்டரா இருந்தாரு. அவருடைய ரசிகர் பட்டாளம் என்பது யாருக்குமே இல்லாத ஒரு ரசிகர் பட்டாளம். அவர் எங்க போனாலும் அவ்வளோ கூட்டம் கூடுச்சு. எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவரும் மாநாடு போட்டாரு. எல்லாமே பண்ணுனாரு. கூட்டம் கூடுச்சு. எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணப்ப என்னாச்சு? அவ்வளோதான் சார். அதனால நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு இப்ப வந்து விதை இப்படிதான் அப்படி ஜஸ்ட் அப்படி போட்டிருக்காரு. அது ஃபர்ஸ்ட்டு விதை வந்துட்டு உள்ளால இறங்கட்டும். செடியா விருட்சமா அதுக்கப்புறம் இத பத்தி பேசுவோம். 2026 எலெக்ஷன்ல அவர் கண்டெஸ்ட் பண்றாரா? இல்லன்னா யாரு கூட கூட்டணி போடுறாரா? ஒண்ணுமே தெரியாம, சும்மா ஒண்ணுமே குழந்தையே பிறக்க முன்னாடி நாங்க எப்படி அந்த குழந்தைக்கு பேர் வைக்க முடியும்? சாரி. அதனால அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது.